இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று நமக்கு இரண்டு முரண்பட்ட சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது செருக்குடையோர், அதற்கு எதிராக மனம் நொறுங்கியவர். முதலில் செருக்குடையோர்களை பற்றி சிந்திப்போம். தாங்களே சிறந்தவர்கள் என்றும் கடவுளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் என்றும் நினைத்து புனிதமான உடன்படிக்கை பேழையை பெருமையுடன் சுமந்து வணங்கிய மக்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்கள் கல் நெஞ்சம் கொண்டவர்களாகவும் தற்பெருமை நிறைந்தவர்களாகவும் இருந்தனர் என்று பார்க்கிறோம். பெரும்பான்மையான காணிக்கைகள் திருடப்பட்ட நிலையில் மீதமுள்ள காணிக்கைகளை கொண்டு உடன்படிக்கை பேழையை தீட்டுப்படுத்தும் அளவுக்கு தீய வழிகளில் சென்றனர். இது இன்றைய முதல் வாசகம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள இறை வார்த்தைகளை குறித்த சிந்தனை. இத்தகைய சூழலில் போரில் தங்கள் பெரும் எதிரிகளான பெலிஸ்தியர்களால் அவமானகரமாக தோற்கடிக்கப்படுகின்றன என்று பார்க்கிறோம். அங்கே கடவுளின் பிரசன்னம் இல்லை. உடன்படிக்கை பேழை எதிரிகளால் எடுத்து செல்லப்பட்டது. தீய குருக்களான தலைமை குரு ஏலியின் மகன்களான ஓப்னி மற்றும் பினகாசு ஆகியோரால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களை கடவுள் தண்டிக்க விரும்பினார் என்பது இங்கு தெளிவாகிறது. ஓப்னியும் பினகாசும் உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருந்த சீலோவில் உள்ள தொழுகை கூடாரத்தில் தங்கள் பதவிகளை தவறாக பயன்படுத்தி நேர்மையற்ற முறையில் செல்வம் ஈட்டினார்கள். அவர்கள் குருக்கள் தான், தலைமை குருவின் 2 மகன்கள் என்றாலும் தவறான வகையில் காணிக்கைகளை உபயோகப்படுத்திக் கொண்டு தங்களுக்காக செல்வம் ஈட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கடவுளுக்கு செவி கொடுக்கவும் இல்லை, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பவும் இல்லை. இறுதியாக நீங்கள் பார்க்கிறீர்கள், தீய நடத்தை, பாவங்கள் மற்றும் மனம் திரும்பாத நிலை, இவை அனைத்தும் இஸ்ரவேலர்களின் தோல்விக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் மிகவும் விலைமதிப்பற்ற உடன்படிக்கை பேழையை அவமானகரமாக அவமானத்தோடு இழந்து அது சிறைப்பிடிக்கப்படுவதற்கும் வழிவகுத்தன என்று பார்க்கிறோம். இதுதான் முதலாவது சிந்தனை. செருக்குற்றோர் இகழ்ச்சி அடைகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, மோசேயின் சட்டத்தால் தனது குடும்பத்திலிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தொழுநோயாளி, குணப்படுத்த முடியாத மற்றும் தொற்றக்கூடிய இந்த தொழுநோய் வந்ததால் அவர் ஒரு பாவி என்று மக்களால் தீர்ப்பிடப்படுகிறார். இது இன்றைய நற்செய்தியிலிருந்து படிக்கிறோம். மார்க்கு 1வது அதிகாரம் 40 முதல் 45 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்த தொழுநோயாளி அவமானப்படுத்தப்பட்டார், மனமுடைந்திருந்தார். மேலும் தனது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து அன்பை பகிர்ந்து கொள்ளவும் கடவுளோடு ஐக்கியம் கொள்ளவும் சுதந்திரத்தை ஆவலோடு விரும்பினார். அந்த தொழுநோயாளிக்கு மிகுந்த விசுவாசம் இருந்தது. அவர் இயேசுவை நம்பினார். எனவே அவர் மோசேயின் சட்டத்தையும் மீறி இயேசுவை தேடி கூட்டத்திற்கு செல்கிறார். தொழுநோயாளிக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த எளிய மற்றும் நேரடியான உரையாடல்களை பாருங்கள். தொழுநோயாளி கூறியது, இயேசுவிடம், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம். ஆனால் உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம், நீர் என்ன விரும்புகிறீர் அதையே நீர் செய்யும். உடனே இயேசுவும், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. உடனே இயேசுவும் மோசேயின் சட்டத்தை மீறி தனது குணமாக்கும் கரங்களால் தொழுநோயாளியை தொடுகிறார். அந்த கணமே தொழுநோய் அவரை விட்டு நீங்குகிறது என்று பார்க்கிறோம். இயேசு அந்த தொழுநோயாளிக்கு குருவிடம் சென்று மோசேயின் சட்டத்தின்படி காணிக்கைகளை ஆலயத்தில் செலுத்துமாறு அறிவுறுத்துகிறார். இதன் மூலம் அந்த மனிதர் தனது சமூக மரியாதையை மீண்டும் பெறுகிறார் என்று உணர்கிறோம். இதற்காகத்தான் இயேசு அவரை அவ்வாறு அறிவுறுத்துகிறார். குணமடைந்தவர் தனது குணமடைதலை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அறிவுறுத்திய போதிலும் அவர் எல்லா இடங்களிலும் சென்று இந்த செய்தியை பரப்பினார் என்றும் நாம் பார்க்கிறோம். இதுதான்
இன்றைய 2 முக்கியமான செய்திகள். ஆகவே நாம் இன்று என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக இறைவன் அன்பே உருவானவர் என்பதை நாம் அறிவோம். நாம் மனம் திரும்பி அவரிடம் திரும்புவதற்கு அவர் எண்ணற்ற வாய்ப்புகளை தருகிறார். இஸ்ரவேலர்களின் அவமானகரமான தோல்வி நமக்கு சொல்வது என்னவென்றால், பொதுவாக மனிதர்களும் குறிப்பாக மதப்பற்றுள்ளவர்களும் அல்லது தூய பலிபீடத்துடனும் அவருடைய சபைகளுடனும் மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர்களும் தீய வழிகளில் சென்று இறைவனுக்கு செலுத்தப்படும் உண்மையான காணிக்கைகளான சபையின் செல்வங்களை கொள்ளையடித்தாலோ அல்லது மோசடி செய்தாலோ இறைவன் ஏலியின் மகன்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் தண்டித்தது போல அவர்களையும் தீர்ப்பிடுவார். அவர்களுடைய அநீதிக்காக அவர்களை அழிவுக்கு உள்ளாக்குவார். ஏனென்றால் இயேசுவே அதை பற்றி கூறியிருக்கிறார், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஏசாயா, எரேமியா புத்தகங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்களே என்று 3 நற்செய்திகளில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்திகளில் இயேசு கூறியுள்ளதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் என்று இயேசு சாட்டையால் எல்லோரையும் விரட்டி அடித்ததை நாம் நினைவு கொள்ளலாம். நாமும் இறைவனுடைய திருச்சபையாக இருக்கிறோம். முதலில் ஆலயங்களை குறித்தும் பலிபீடங்களை குறித்தும் பார்த்தோம். இரண்டாவது, நம்மை நாமே ஒரு மனிதனாக பார்க்கும் பொழுது நாமும் இறைவனுடைய திருச்சபையாக இருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் தூய ஆவியானவர் நமக்குள் இருப்பதாலும் ஒரு அருங்கொடையாக நாம் பெற்றிருப்பதாலும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எனவே நாம் அவருடைய தூய பலிபீடத்தையும் சபை அல்லது ஆலயத்தையும் கெடுக்கக்கூடாது. தூய ஆவியானவர் பிரசன்னமாக இருக்கும் நம்மையே நாம் அசுத்தப்படுத்தவும் கூடாது. இந்த 2 செயல்களும் இறைவனுக்கு முன்பாக மீறத்தக்கவையும் தண்டனைக்குரியவையும் ஆகும் என்றும் திருத்தூதர் பவுல் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது இறைவாக்கில் குறிப்பிடுகிறார். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, மதம் மற்றும் சமூக சட்டங்கள் மனிதனின் மற்றும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவே உள்ளன. இருந்த போதிலும் மனம் உடைந்தவர்களுக்கு உதவுவதற்காகவோ அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு வழியை தேடும் போதோ நாம் சில சமயங்களில் சட்டங்களை தளர்த்த வேண்டியிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் தீண்டத்தகாதவர்களின் இதயங்களை தொடவும் நீங்கள் அவரிடம் செல்ல வேண்டும். தீண்டத்தகாதவர்களிடம் சென்று அவர்களுடைய இதயங்களை தொட வேண்டும். சமூகம்தான் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது. வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பின் விதைகளை நீங்கள் விதைக்க வேண்டும். காயப்பட்டவர்களையெல்லாம் மன்னிக்க வேண்டும். சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் விசுவாசத்தின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இருளில் ஒளியாகிய இயேசுவாக நாம் வாழ வேண்டும். இதுதான் இறை சட்டம். இதை பிரதானமாக கொண்டு சில சமயங்களில் சமூக அல்லது மதம் சார்ந்த சட்டங்களை நாம் தளர்த்த வேண்டியிருக்கலாம். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, நீங்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை என்றால் நாம் ஏலியின் பொல்லாத மகன்களான குருக்களிடமிருந்து அல்ல, மாறாக அந்த தொழுநோயாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெரும்பாலும் நமது உலக கண்களால் தீர்ப்பிட்டு மற்றவர்களை பாவிகள் என்று முத்திரை குத்துகிறோம். நம்மை நாமே கண்ணாடியில் பார்க்கிறோமா? நாம் சுத்தமானவர்களா? நாம் ஏன் மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம்? நீதிபதியாகிய இயேசு தமது பங்கை செய்யட்டும். இயேசுவின் இறுதி தீர்ப்பு நாளுக்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பதற்காக நம்மிடம் உள்ள ஆவிக்கு எதிரான தொழுநோயை நாம் அகற்ற வேண்டும். அதுதான் தொழுநோய், ஆவிக்கு எதிரான தொழுநோய். அதை அகற்றி
தினமும் மனம் திரும்பி இறைவனுடன் ஒப்புரவாகுவதே சாலச் சிறந்தது. இது மூன்றாவது சிந்தனை. யாரையும் பாவிகள் என்று தீர்ப்பிட வேண்டாம். நாம் தான் முதலில் மாற வேண்டும். நாம் பார்த்து கொள்ளலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் முதலில் நாம் மாற வேண்டும். நான்காவதாக, நாம் நோய்வாய்ப்பட்டு இயேசுவிடமிருந்து குணம் பெற மிகவும் ஏங்கும் பொழுது அந்த தொழுநோயாளியைப் போல இயேசுவுக்கு செவி சாய்த்தாலும் குணம் பெற்ற பிறகு அவருடைய ஆலோசனையை பின்பற்றுவதில்லை. நாங்கள் குணமாகிவிட்டோம் என்று நாம் ஊரெல்லாம் முழக்கமிடுவது இயேசுவையே வருத்தமடைய செய்யலாம். எப்பொழுதும் ஒரு அடையாளங்களை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். இத்தகைய திருத்தலங்களுக்கு சென்றால் நான் குணமடைந்து விடுவேன். ஆனால் என்னுடைய திருத்தலம் தூய்மையாக இருக்கிறதா? அதை எப்படி தூய்மைப்படுத்துவது? பரிசுத்த ஆவியின் ஆலயமான என்னை நான் குணமாக்க வேண்டுமே என்று நாம் பார்ப்பதில்லை. மற்றவர்களுக்கு இதை சாட்சியமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் லூர்து மாதா பிரான்சில் உள்ள ஆலயத்திற்கு சென்றேன், இல்லை வேளாங்கண்ணிற்கு சென்றேன், குணமாகிவிட்டேன். நல்லது, கேட்பது நல்லது. ஆனால் நோய் வரும்பொழுதுதான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குணமாக்கும் பொழுதுதான், குணமாக்கப்படும் பொழுதுதான் இதை கூறிக்கொண்டிருக்கிறோம். தினமும் நாம் குணமாக்கப்பட வேண்டும். இப்படி ஊரெல்லாம் முழக்கமிடுவது இயேசுவையே வருத்தமடைய செய்யலாம் என்றும் இன்று நற்செய்தியில் படிக்கிறோம். மாறாக நாம் நம் அயலாருக்கு இயேசுவின் குணமாக்கும் வல்லமையின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியா எல்லா தெய்வீக ரகசியங்களையும் தன் இதயத்தில் இருத்தி அவற்றை பற்றி சிந்தித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை இதை கூறுகிறது. எனவே மக்களுக்கு தேவைப்படும் பொழுது அன்பின் நற்செய்தியை உரக்க பேசி வல்லமையுடன் போதியுங்கள். மக்களுக்கு தேவைப்படும் பொழுது. இருந்த பொழுதிலும் அமைதியாக இறை வல்லமையோடும் ஆவியானவரின் பிரசன்னத்தோடும் ஆழமாக அமைதியில் தனிமையில் இறைவனிடம் தியானியுங்கள். மரியாவைப் போலவே மன அமைதியுடன் குறைவாக பேசி நிறைவாக கடவுளின் திருவுளப்படி வாழுங்கள். இயேசுவின் அன்பை அமைதியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கும் முக்கியமான கருத்துகள். கண்களை மூடி சிறிது நேரம் மன்றாடுவோமா? குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை கூறுகிறேன், தியானியுங்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஒரு மன்றாட்டை எடுத்து பார்ப்போம். முதலாவதாக 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது இறைவாக்கு கூறுவது, இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். பாருங்கள், நாம் தோற்று போகிறோம். உடனே நமக்கு ஞாபகம் வருவது அந்த உடன்படிக்கை பேழை. என்னுடைய கடவுள் அங்கே இருக்கிறார், ஆனால் அவர் அங்கே இல்லை. ஏனென்றால் அதை ஒரு கள்வனின் கூடாரமாக மாற்றிவிட்டீர்கள். அதற்கான தண்டனை தான் இந்த போர். அதை உணராமல் நான் அந்த ஆலயத்தையே நான் பேணவில்லை. ஆனால் ஒரு பயம் வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது உடனடியாக அவரிடம் ஓடுகிறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இரண்டாவதாக 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் 10 மற்றும் 11வது இறைவார்த்தைகள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேலர் தோல்வியுற கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறார்கள், முழுமையாக அவமானத்தோடு தோற்று போகிறார்கள். இரண்டாவது முறையாக கடவுளின் பேழை அங்கு கைப்பற்றப்படுகிறது. ஏலியின் 2 புதல்வர்கள் குருக்கள், தவறான குருக்கள், தீமை செய்பவர்கள், ஓப்னியும் பினகாசும் அங்கு போரில் மாண்டனர் என்று படிக்கிறோம். இதுதான் நீதியின் வெற்றி. இதைத்தான் இறைவன் திட்டமிட்டிருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் 40வது அதிகாரத்தில் 23 மற்றும் 27 வசனங்களில் இதை குறித்து கூறுவது, என் தலைவா கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகிறீர்? விழித்தெழும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும்.
அத்தகைய தோல்வி நேரங்களில் கூட இதே தாவீதின் திருப்பாடலை அவர்கள் பாடியிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும். பெலிஸ்தியர்கள் வெற்றி கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இது ஒரு மனமாற்றத்தின் பாடல். எங்களை தள்ளிவிடாதையும், தவறு செய்துவிட்டோம், உம்முடைய பேரன்பு இருக்கிறதுனால் ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆனால் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று பார்க்கிறோம். அது அவருடைய அழிவோடு முடிகிறது. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 40 மற்றும் 41வது இறைவார்த்தையில் படித்தீர்கள் என்றால், ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இறைவன் முன்னிலையில் முழந்தாள் படியிட்டு தாழ்ச்சியுடன் உம்முடைய விருப்பம் எதுவோ அது எனக்கு நடக்கட்டும் என்று வேதனையோடு வேண்டுகிறார், கண்ணீரோடு வேண்டுகிறார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் என்று படிக்கிறோம். ஒரு நிமிடம் கூட இயேசு இவர் மோசேயின் சட்டத்தை மீறி நம்மிடம் வந்து விட்டாரே, நான் மோசேயின் சட்டத்தை மீறி அவரை தொட்டு விட்டேனே என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு இறைவனின் அதிகாரம் உண்டு. யாரிடமும் அவர் கேட்க தேவையில்லை. தலையாய சட்டம் அவருடையதே, காலங்கள் அவருடையதே. ஆகவே அவர் கூறியதுதான் நடக்கும். பரிவு கொள்கிறார், அவனுடைய தாழ்மையை கண்டுகொள்கிறார், அவனுடைய எண்ணங்களை உணர்கிறார். ஆகவே அவனை உயர்த்துகிறார், நோய் குணமடைகிறது என்று பார்க்கிறோம். அடுத்து மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரத்தில் 44 மற்றும் 45வது இறைவார்த்தைகளில் இயேசு கூறியது, இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் குணமடைந்த பின் அந்த மனிதனுடைய பாவத்தினால் அவர் மாறிவிடுகிறார் என்று பார்க்கிறோம். புறப்பட்டு சென்று இந்த செய்தியை ஊரெங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் என்பதை படிக்கிறோம். மன்றாடுவோமா? கண்களை மூடி ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். அன்பான தேவனே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். முரண்பட்ட 2 கருத்துக்கள், ஒரு வகையில் பார்த்தால் வீழ்ச்சி, இன்னொரு புறம் எழுச்சி, ஆவிக்குரிய எழுச்சி. ஆனால் பொருளாசை பிடித்த, அதிகாரம் பிடித்த இஸ்ரவேலர்களின் வீழ்ச்சி என்று பார்க்கிறோம். எங்களுக்கு வீழ்ச்சி வேண்டுமா, எழுச்சி வேண்டுமா? எதுவும் விருப்பம். உம்முடைய விருப்பமே எங்களுடைய விருப்பமாகட்டும். நீர் விரும்புவதெல்லாம் எங்கள் ஆன்மீக எழுச்சியும் கிளர்ச்சியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். மிகுந்த அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் தேவனே, அதிகாரம் மற்றும் பண மோசடி போன்ற உலக ரீதியான ஊழல்களாலும், காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஊழல்களாலும், கடவுளின் அன்பும் கருணையும் இல்லாத ஆன்மீக ஊழல்களாலும், நற்கருணையையும் இயேசுவின் பிரகாசிக்கும் தெய்வீக ஆற்றலையும் கொண்டிருக்கும் எங்கள் ஜெப ஆலயங்களையும், பேராலயங்களையும், திருச்சபைகளையும், அவற்றின் பலிபீடங்களையும், தூய ஆவியானவர் பிரசன்னமாக இருக்கும் எங்கள் உடல் மற்றும் ஆன்மீக ஆலயத்தையும் தீயோனின் குகையாக மாற்றியதற்காக எங்களை மன்னித்தருளும். இது ஒன்றும் புதிதல்ல, காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பாவிகள் தகப்பனே, பாவியாகவே பிறந்தோம், பாவியாகவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆன்மீக மாற்றம் தேவையாக இருக்கிறது. உலக பாவங்கள் எங்களின் கண்களை மறைத்து கொண்டிருக்கின்றன. எங்கள் மனம் திரும்புதலாலும் தூய ஆவியானவரின் வல்லமையால் நீர் எங்களை சுத்திகரிப்பதாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு பொழுதும் தூய்மைப்படுத்தப்படுவோமாக. இது பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் சாத்தியம். பரிசுத்த ஆவியால் பொழிவு பெற்றவர்களாக முழுவதுமாக உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு செல்வதாக. எந்த பரம்பரையாக வந்திருந்தாலும் சரி,
இந்த கணமே எங்களை விட்டு நீங்குவதாக. தொழுநோயாளியைப் போலவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, உமக்கு விருப்பம் இருந்தால், உமக்கு திருவுளமானால் என் ஆன்மீக தொழுநோயிலிருந்து என்னை தூய்மையாக்கும். விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறோம். நாங்களே பெரியவர்கள், நாங்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை, நாங்களே ஆதி திருச்சபை என்று, அல்லது மீட்பை பெறப்போவது நாங்கள் மட்டும்தான் என்ற நாங்கள் என்ற அகந்தையை நாங்கள் அகற்றி, தொழுநோயாளியைப் போலவே இதயம் நொறுங்கியவர்களாய் மிகுந்த தாழ்மையுடன், எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீரே போதும் என்ற தாழ்மையுடன் நாங்கள் முழந்தால் படியிட்டு உம்மை அணுகுவோமாக. எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கும் பரிசுத்த ஆவியை, தூய ஆவியை உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஜெபங்கள் எங்கள் நாளின் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பொழுதையும் மாற்றி இவ்வுலகில் எம்மை அயலாரிடம் அதிகமாக அன்பு செய்யும் வகையில் வழிநடத்தி நித்தியத்தில் உம்முடன் முழுமையாக ஒன்றிப்பதற்கு எம்மையே ஆயத்தப்படுத்தட்டும். எல்லா புகழும் நன்றியும் ஆட்சியும் உமக்கே உரித்தாக. என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.